30 years of trusted brilliance. Saravana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. இந்த நேரம் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் ரொம்ப விறுவிறுப்பாக லீடர் படத்தை பார்த்துட்டு இருந்தீங்க. இன்ட்ரோவில் முடிஞ்ச உடனே ஒரு 2 வார்த்தை உங்கள்கிட்ட பேசலான்னு பார்த்தேன். ஆனால் அதுக்குள்ளே உடனே விறுவிறுப்பில் டக்குன்னு படத்தை போட்டாங்க. அதனால் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு லீடர் படத்தோட 2வது நாள். அப்போ வந்து க்ரௌடு எப்படி இருக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறப்போ அந்த 4 ஷோவுமே வந்து பயங்கர ஃபுல்லாக இருந்துச்சு. தயவு செஞ்சு ஒரு ஹாய் சொல்லுங்க. இப்போ இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு அப்படின்னாக்க அது லெஜண்ட் மேல நீங்க வச்சிருக்க அன்பு தான். இந்த லீடர் படத்து மேல நீங்க காட்டுற அந்த ஒரு ஆர்வம் தான். அதனால உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். லெஜண்ட் அவர்கள், லீடர் அவர்கள் எந்த கட்சியுமே சேராதவர். அதனால இந்த ஜனநாயகத்தில் எல்லாருமே வந்து நம்ம லீடர் படத்தை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணும். நீங்க விசில் அடிச்சு ஒருவேளை இவர் அதை சேர்ந்தவரோ ஒருவேளை அவர் இதை சேர்ந்தவரோ அப்படின்னு யாருக்கும் எந்த ஒரு மனஸ்தாபம் வந்துடக்கூடாது. தயவு செஞ்சு இதை வந்து திருப்போம். நான் இவ்வளோ சொல்லியும் அந்த தம்பி விசில் அடிக்கிறார்னா அப்ப நீ அந்த கட்சியை சேர்ந்தவர் தான் நினைக்கிறேன். இப்போ சொல்றேன், விசில் அடிப்பவர்கள் எல்லாமே லீடர் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணி தான் அடிக்கிறாங்களே தவிர இது வந்து கட்சி சார்பா இல்ல. தயவு செய்து அந்த மாதிரி எதுவும் சொல்லிடாதீங்க. ஏன்னா இன்னைக்கு லீடர் அவர்கள், லெஜண்ட் அவர்கள் பொதுவாக உள்ள மனிதர். அனைவருக்கும் வணக்கம். சினிமாவில் நல்ல இதயம் உள்ளவர்கள் ஜெயிப்பாங்க. அதற்கு உதாரணம் கேப்டன் அவர்கள், ரஜினி சார் அவர்கள், அஜித் சார் அவர்கள். அதன் பிறகு இப்போ சினிமாவில் ஜெயிக்க போறது நம்மளுடைய லெஜண்ட் லீடர் 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 லீடர். நன்றி 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 நன்றி. இன்னைக்கு லீடர் அந்த படத்தோட 2வது நாள். அந்த 2வது நாள் தியேட்டரில் வந்து ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு டி நகரில் இருக்க கிருஷ்ணவேணி அந்த தியேட்டருக்கு வந்தோம். தியேட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்க எனக்கு தெரிஞ்சு 100க்கு 100% சீட்டு எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. இன்னைக்கு இவ்வளோ ரசிகர்கள் 2வது நாளும் லெஜண்ட் அவர்களை தேடி இந்த லீடர் படம் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னாக்க அப்போ லெஜண்ட் அவர்கள் மேலே இன்றைக்கி ரசிகர்களுக்கு ஒரு ஈர்ப்பு இருந்துட்டு தான் இருக்குது போல். எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ரஜினி சார் படம், கமல் சார் படத்துக்கு தான் இவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி லெஜண்ட் அவர்கள் நடித்த அந்த லீடர் படத்துக்கும் இவ்வளோ வரவேற்பு. அது மட்டும் இல்லை, இப்போ சில படங்கள்லாம் அந்த 2வது நாள் 3வது நாள் பார்த்தீங்கன்னாக்கா லவ்வர்ஸு இந்த மாதிரி தான் வருவாங்க. ஆனால் இன்றைக்கி கூட்டமாக ஃபேமிலியோடு வந்திருக்காங்க. அவங்களோட குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டுலாம் எல்லாரும் வந்திருக்காங்க. இந்த பெருமைகள் எல்லாமே படத்தின் இயக்குனர் துரை செந்தில்குமார் அவர்களுக்கு தான் போய் சேரும். ஏன்னா அப்படி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு. அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த படத்தில் லெஜண்ட் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டரை பார்க்கும்போது அது வந்து ஒரு ஹீரோ அப்படின்னு மாதிரியே தெரிய மாட்டார். அந்த கேரக்டரோட பேர் மாறனா தான் தெரிவார், சக்திவேலா தான் தெரிவார். அப்படி அந்த கேரக்டருக்கு கச்சிதமாக புரிஞ்சிருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த கேரக்டரில் வேறு யாராவது ஒரு ஹீரோ நடித்திருந்தால் அவர் வந்து அந்த ஹீரோவாக தான் தெரிஞ்சிருப்பார். ஒரு குழந்தைக்கு அப்பாவாக தெரிஞ்சிருக்க மாட்டார், அந்த கதாநாயகிக்கு ஒரு கணவனாக தெரிஞ்சிருக்க மாட்டார். அப்படி ஒரு கச்சிதமான ஒரு கதாபாத்திரம் தான் நம்ம லீடர் அவர்கள் நடிச்சிருக்க, நம்ம இந்த லெஜண்ட் அவர்கள் நடிச்சிருக்க இந்த லீடர் படம். அது மட்டும் இல்லை, படத்தில் ஃபைட்டு எக்ஸ்ட்ரானரியான ஃபைட்டு. அப்படி ஹாலிவுட் தரத்துக்கு ஹாலிவுட் தரத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி இப்போ இதுக்கு முன்னாடி சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெயின் ஃபைட்டு, டாக்டர் படத்தில் ஒரு ஃபைட் ஒன்று வந்திருக்கும். அதே மாதிரி விஜய் சார் நடித்த படம் என்ன படம் அது, அந்த படத்தில்
படத்துலயும் அதே மாதிரி ஃபைட்டுங்க. அதை விட எனக்கு தெரிஞ்சு அதை விட மாசா இருக்குனாக்க இது இந்த லீடர் படம் தான் சொல்லலாம். அந்த கண்ணு தான் நடிக்கும், அந்த கண்ணு தான் இப்படி பேசும். அந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் தரத்தில் ஒரு ஹீரோ மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இன்னும் அடுத்து வர 2-3 படத்தில் ஹாலிவுட்டில் கூட எனக்கு தெரிஞ்சு நம்ம லெஜண்ட் அவர்கள் நடிப்பாங்க. அப்புறம் என்னங்க விஜய் சாரு சினிமாவில் நடிச்சு அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கு வந்து ஒரு கூட்டம் சேர்ந்துருக்கு. ஆனால் இன்னைக்கு இந்த 2வது படத்துக்கு கூட்டம் அதுக்காக நான் வந்து விஜய் சாரை வந்து எதுவும் குறைவாக எதுவும் சொல்லலை. ஆனால் விஜய் சார் 50 படம் நடிச்சதுக்கு அப்புறம் தான் இவ்வளோ கூட்டம் சேர்ந்துருக்கு. ஆனால் அவங்க அப்பா அம்மாவும் என் தலைவன் விரைவில் நாளை இல்லை நாளை மறுநாள் ஆடியன்ஸோட லெஜண்ட் அவர்கள் படம் பார்க்க வருவாங்க. அது நடக்கும் பாருங்க. எப்படி வியாபாரத்தில் கொடிகட்டி பறந்தாரோ லெஜண்ட், அதே மாதிரி சினிமாவில் கொடிகட்டி பறப்பார். சினிமாவில் நல்ல இதயம் உள்ளவர்கள் ஜெயிப்பார்கள். அதற்கு உதாரணம் கேப்டன் ரஜினி சார், அஜித் சார். அடுத்து நம்மளுடைய லெஜண்ட் Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.